Hi kids, welcome to Kaiko's KK lessons. நாம் இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் plants. இது கிளாஸ் 4 சயின்ஸ் சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். And this is Prithvi Vinod who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். பார்ட் 1 ஓட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து இருக்கு. அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த பார்ட் 2 வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர், மலரின் பாகங்கள் வந்து என்னென்ன, அப்புறம் வந்து சீசனல் ஃப்ளவர்ஸை பத்தி பார்க்க போறோம். அதாவது பருவகால மலர்கள் அதை பத்தி வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் அஸ் ஃபுட், தாவரத்தை வந்து நம்ம எந்த வகையில வந்து உணவா வந்து பயன்படுத்துறோம், எந்த பகுதிகளை வந்து உணவா பயன்படுத்துறோம் அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? ஃப்ளவர்னா பூக்கள். சரிங்களா? பூக்களோட பாகங்களை வந்து பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஹாவ் யூ சீன் ஃப்ளவர்? ட்ரை டு ஆன்சர் தி கொஷின்ஸ் கிவன் பிலோ. நீங்க வந்து பூக்களை வந்து பார்த்திருக்கீங்களா? கீழே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு வந்து பதிலளிக்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? விச் ஒன் இஸ் யுவர் ஃபேவரட் ஃப்ளவர்? உங்களுக்கு பிடிச்ச பூ வந்து என்னது, அதோட நேம் வந்து எழுதுங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து ஜாஸ்மின் அப்படின்னு வந்து எழுதுறேன். ஜாஸ்மின்னா என்னது? மல்லிகைப்பூ. ஜாஸ்மின், MINE. சரிங்களா? வாட் இஸ் தி கலர் ஆஃப் தி ஃப்ளவர்? மல்லிப்பூ வந்து எப்படி வந்து இருக்கும்? வெள்ளை கலர்ல வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ஒயிட். ஹவு டஸ் இட் ஸ்மெல்? அதோட வாசனை வந்து எப்படி இருக்கும்? சூப்பராக வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இட் இஸ் பிளசன்ட், நல்லாவே வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்? த 4 விசிபிள் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர் ஆர் எக்ஸ்பிளைன் பிலோ. இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பூ இருந்துச்சுன்னா அதை பறிச்சு கையில வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஈஸியா வந்து இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து சொல்லும் போது உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியா வந்து புரியும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு மலர்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து 4 பாகங்கள் வந்து பார்க்கறதுக்கு ஏத்த மாதிரி வந்து இருக்கும். அதாவது கண்ணுக்கு வந்து தெரியற மாதிரி இருக்கும், விசிபிளா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது? செப்பல். செப்பல்னா என்னது? இது வந்து வேற ஒண்ணும் கிடையாது, இது வந்து ஒரு இலை தான். சரிங்களா? தட் ப்ரொடெக்ட் தி லீஃப் while it is still a bud. அதாவது அந்த பூக்கள் வந்து மொட்டா இருக்கும்போது அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து இந்த செப்பல்ஸ் வந்து பயன்படுது. சரிங்களா? செப்பல்ஸ் ஆர் யூஸ்வலி green in color. அது எந்த கலர்ல வந்து இருக்கும்? பச்சை கலர்ல வந்து இருக்கும். பெட்டல்ஸ். பெட்டல்ஸ் ஆர் ஆஃபன் பிரைட் கலர்ட். பெட்டல்ஸ் என்னது? இந்த இதழ்கள். இதை வந்து அல்லிவட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி வந்து இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமான வண்ணத்தோட வந்து இந்த இதழ்கள் வந்து இருக்கும். Their main job is to attract insects such as bees or butterflies to the flower. இதோட முக்கிய வேலை வந்து என்னது? அதாவது பூச்சிகளை வந்து தன்வசம் ஈர்க்கிறது தான் இதோட முக்கியமான வேலை. சரிங்களா? The insects help the flowers in the transfer of pollen grains. அந்த பூச்சிகள் வந்து என்ன பண்ணும்? அதாவது இந்த பூக்கள்ல உள்ள மகரந்தத்தை வந்து மித்த பூக்களுக்கு வந்து கொண்டு போய் வந்து சேர்க்கும். சரிங்களா? ஸோ இது மூலமா மகரந்த சேர்க்கை வந்து நடைபெறும். சரிங்களா? அப்படின்னா என்னது? பாலினேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இயற்கையாகவே இப்படி வந்து நடக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேமன். ஸ்டேமன் கேன் பி சீன் அட் தி சென்டர் ஆஃப் தி ஃப்ளவர். ஸ்டேமன் எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. அதாவது பூக்களோட நடு பகுதியில வந்து இதை வந்து நீங்க வந்து பார்க்கலாம். தே கண்டைன் போலன் கிரைன்ஸ் that help the plants to multiply. அதாவது இதுல வந்து என்ன வந்து இருக்குமா? அதாவது மகரந்த துகள்கள் வந்து இருக்குமா? சரிங்களா? சோ அது வந்து எதுக்காக வந்து பயன்படுது? அதாவது தாவரத்தோட இனப்பெருக்கத்துக்கு வந்து பயன்படுது. இட் இஸ் தி மேல் பார்ட் ஆஃப் அ ஃப்ளவர். இது வந்து மலரின் ஆண் பாகம். சரிங்களா? சோ அதுதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? மேல் பார்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது? பிஸ்டில். பிஸ்டில் இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வந்து பிஸ்டில். சரிங்களா? சூலகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து என்னதுன்னா மகரந்த வட்டம், சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால இது பேர், ஸ்டாமன் பேர் வந்து என்னது? மகரந்த வட்டம். இது வந்து சூலகம். சரிங்களா? பிஸ்டில் இஸ் ஆல்சோ சீன் அட் தி சென்டர் ஆஃப் தி ஃப்ளவர். இதுவும் வந்து பூக்களோட நடுப்பகுதியில வந்து நீங்க வந்து பார்க்கலாம். த பிஸ்டில் யூசஸ் தி போலன் டு ஹெல்ப் தி ஃப்ளவர் பிகம் தி ஃப்ரூட். அதாவது இந்த சூலகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மகரந்த துகள்களோட இணைந்து வந்து கனியா வந்து மாறுது. சரிங்களா? இட் இஸ் தி ஃபீமேல் பார்ட் ஆஃப் தி ஃப்ளவர். ஸோ ஸ்டேமன் வந்து என்ன பார்த்தோம்? ஆண் பாகம் அப்படின்னு வந்து பார்த்தோம். இது வந்து பூக்களோட பெண் பாகம், பிஸ்டில் வந்து. சரிங்களா? ஸோ இதை வந்து நினைவு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ரீகேப் வந்து பார்க்கலாமா? இப்போ ஒரு ஃப்ளவர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து பேசிக்கா வந்து 4 பார்ட்ஸ் வந்து இருக்கு. இதை வந்து நீங்க வந்து தாராளமா பார்க்கலாம். ஒன்று வந்து செப்பல். செப்பல் வந்து கிரீன் கலர்ல வந்து இருக்கும். இது வந்து மொட்டுக்களை வந்து பாதுகாக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் செப்பலோட வேலை. நெக்ஸ்ட் வந்து என்னது? அதாவது பெட்டல். பெட்டல்னா இதழ்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பிரகாசமான வண்ணத்தோட வந்து இருக்கும். இதோட மெயின் ஜாப் வந்து என்னது? அதாவது பூச்சிகளை வந்து ஈர்க்கிறது தான் இதோட மெயின் ஜாப். பூச்சிகளை வந்து ஈர்க்கிறது மூலமா என்ன நடக்குது? மகரந்த சேர்க்கை வந்து நடக்குது. ஸோ அதுதான் அதோட பெனிஃபிட்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூக்களோட நடுவுல நீங்க வந்து ஆண் பாகம் பெண் பாகம் அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஆண் பாகம்ன்றது வந்து என்னது, இந்த ஸ்டாமன். இது வந்து சுத்தி வந்து இருக்கும், பெண் பாகத்தை வந்து சுத்தி வந்து இருக்கும். இந்த நடுவுல வந்து இருக்கு பாத்தீங்களா, இது வந்து என்னது, பிஸ்டில். பிஸ்டில்ன்றது தான் பெண் பாகம். ஸோ இதுதான் வந்து என்னவா வந்து மாறுது, அதாவது பழங்களா வந்து மாறுது. இந்த பிஸ்டில் இந்த ஸ்டேமனோட வந்து இணைந்து இது வந்து என்ன வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது, ஃபைனலா ஃப்ரூட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது, பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். More to know. The largest flower in the world is Rafflesia. This rare flower is found in the rainforest of Indonesia. உலகத்திலேயே மிகப்பெரிய மலர் வந்து எது, இந்த ரஃப்லேஷியா சரிங்களா. இந்தோனேஷியால உள்ள மலை காடுகள்ல வந்து இந்த அரிய வகை பூக்களை வந்து நீங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, try to answer, fill in the blanks. Sepal dash the flower while it is still a bud. செப்பல்ஸோட முக்கிய பணி வந்து என்னது, அதாவது மொட்டுக்களை வந்து பாதுகாக்கிறது சரிங்களா. ஸோ ப்ரொடெக்ட். ஸ்டேமன் கண்டைன் டேஸ் கிரைன்ஸ். ஸ்டேமன்ல வந்து என்ன வந்து இருக்கும், போலன் கிரைன்ஸ் வந்து இருக்கும், அதாவது மகரந்த துகள்கள் வந்து இருக்கும். ஸோ போலன். பிஸ்டில் இஸ் அ டேஸ் பார்ட் ஆஃப் அ ஃப்ளவர். பிஸ்டில்ன்றது வந்து என்னது, பூக்களின் பெண் பாகமாகும். ஸோ ஃபீமேல் பார்ட் ஆஃப் அ ஃப்ளவர் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு பூக்களை வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் அதை வந்து அப்சர்வ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்து ஹிபிஸ்கஸ்னா வந்து என்னது, செம்பருத்தி. ஸோ அதோட பெட்டல் வந்து என்ன கலர்ல வந்திருக்கும், ரெட் இல்லைன்னா ஆரஞ்சு கலர்ல வந்து இருக்கும், பிரைட்டா வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ ரெட் இல்லைன்னா ஆரஞ்சு. அதோட செப்பல் வந்து என்ன கலர்ல வந்திருக்கும், கிரீன் கலர்ல வந்து இருக்கும். பிஸ்டல் வந்து என்ன கலர்ல இருக்குன்னு நீங்க நோட் பண்ணி எனக்கு வந்து சொல்லுங்க. பிஸ்டல் அப்புறம் வந்து ஸ்டாமன் நார்மலாக வந்து எல்லோ கலரில் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து என்ன கலர், ஆக்சுவல் கலர் அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ரிப்ளை பண்ணுங்க. சீசனல் ஃப்ளவர்ஸ், பருவகால மலர்கள். த சேஞ்ச் இன் கிளைமேட் தட் அக்வர்ஸ் பீரியாடிக்கலி இஸ் கால்ட் சீசன்ஸ். அவ்வப்போது ஏற்படும் காலநிலை மாற்றங்கள் பருவ காலங்கள் எனப்படும். தேர் ஆர் 4 ஜெனரல் சீசன்ஸ், ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம் அண்ட் வின்டர். பொதுவாக வந்து பார்த்தோம்னா 4 பருவ காலங்கள் வந்து இருக்கு. என்னென்ன, ஸ்ப்ரிங்னா வசந்த காலம், சம்மர்னா கோடை காலம், ஆட்டம்னா இலையுதிர் காலம், வின்டர்னா குளிர்காலம் சரிங்களா. ஸோ மோஸ்ட் ஃப்ளவர்ஸ் ப்ளூம் இன் அ ஸ்பெசிஃபிக் சீசன். அதாவது பெரும்பான்மையான மலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பருவத்தில் மட்டுமே பூக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான பூக்களை வந்து என்னன்னு வந்து சொல்றோம், சீசனல் ஃப்ளவர்ஸ், பருவகால மலர்கள் அப்படின்னு வந்து சொல்றோம் சரிங்களா. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் தட் ப்ளூம் இன் வின்டர், குளிர்காலத்தில் வந்து பூக்கும் மலர்கள் என்னென்ன, டிசம்பர் பூ. நெக்ஸ்ட் வின்டர் ஜாஸ்மின், குளிர்கால மல்லிகை, டியூபரோஸ், சம்பங்கி. ஸோ இது எல்லாமே வின்டர்ஸ்ல வந்து நீங்க வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர்ஸ் தட் ப்ளூம் இன் சம்மர், கோடை காலத்துல வந்து பூக்கும் மலர்கள் என்னென்ன, ஜாஸ்மின் மல்லிகை பூ, சன்ஃப்ளவர் சூரியகாந்தி, அப்புறம் வந்து ரோஜா சரிங்களா, ரோஸ். ஃப்ளவர்ஸ் தட் ப்ளூம் இன் ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங். ஸோ இலையுதிர் காலம் மற்றும் வசந்த காலத்தில் வந்து பூக்கும் மலர்கள் வந்து என்னென்ன, டாலியா. நெக்ஸ்ட் சாஃப்ரான், குங்குமப்பூ. நெக்ஸ்ட் வந்து என்னது, டூலிப்ன்றது வந்து மணிப்பூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே வந்து பெல் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா பார்க்கறதுக்கு, ஸோ அதனால இதை வந்து மணிப்பூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மோர் டு நோ, ஃபயர் கிராக்கர் ஃப்ளவர்ஸ் ப்ளூம் இன் ஆல் சீசன்ஸ். ஃபயர் கிராக்கர் அப்படின்னா வந்து என்னது, கனாம்பரம் சரிங்களா. ஸோ கனாம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பருவ காலங்கள்லையும் வந்து அது வந்து மலருமா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, குறிஞ்சி ஃப்ளவர் ப்ளூம்ஸ் ஒன்ஸ் இன் 12 இயர்ஸ். இதுதான் வந்து அந்த குறிஞ்சி பூ, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பூ வந்து பூக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து எதை பத்தி வந்து பார்க்க போறோம், எக்ஸாட்டிக் பிளான்ஸ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், அழகு தாவரங்கள் சரிங்களா, அப்படி இல்லைன்னா அயல் தாவரங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி. எக்ஸாட்டிக் பிளான்ஸ், அயல் தாவரங்கள் அப்படி இல்லைன்னா அழகு தாவரங்கள். These plants that are growing outside its native area either purposefully or accidentally are called exotic plants. இதுவும் வந்து தாவரம் தான் சரிங்களா. ஸோ இதோட இருப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து வேற இடமா வந்து இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், அதை வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ அப்படி இல்லைன்னா தற்செயலாகவோ அந்த செடிகளை வந்து கொண்டு வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்ல வந்து வளர்ப்போம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான தாவரத்தை தான் அயல் வகை தாவரம் அப்படி இல்லைன்னா எக்ஸாட்டிக் பிளான்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. Most of these plants are brought to new areas for decoration purpose. தான் வளரக்கூடிய இடங்கள்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொண்டு போய் வந்து இந்த மாதிரியான தாவரத்தை வந்து வளர்ப்பாங்க.
ஸோ இதோட மெயின் ரீசன் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அழகுக்காக வந்து வளர்க்குறாங்களாம். சரிங்களா? ஸோ பெரும்பான்மையான தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா அலங்கார நோக்கத்துக்காகவே கொண்டு வரப்படுகிறது. சரிங்களா? சம் ஆஃப் தெம் ஆர் given below. ஸோ என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாட்டிக் பிளான்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சாகோ பாம் அப்படின்னா சைக்கஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபென்னா பெரணி. இதெல்லாம் அழகுக்காக வந்து வளர்க்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன? குரோட்டன்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து கலர்ஃபுல்லா வந்து இருக்கும், மல்டி கலர்ஸா வந்து இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட், அலங்கார நோக்கத்துக்காக வந்து வளர்க்குறது. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க வந்து பாருங்க டிராவலர்ஸ் பாம் அப்படின்னா என்னது? விசிறி வாழை. இது வந்து வாழை இலை மாதிரியே வந்து இருக்கும், பட் விசிறி மாதிரி கீழே வந்து இருக்கும். ஸோ இது பார்க்கும்போது எவ்வளவு அழகா வந்து இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து போட் லில்லி, படகு அள்ளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அலிவேரா, கற்றாழை. இது வந்து பொதுவா எல்லா வீட்லயும் இப்போ வந்து வளர்க்குறாங்க. சரிங்களா? ஸோ மெடிக்கல் பர்பஸ்க்காக வந்து வளர்க்குறாங்க. பட் இது வந்து நம்மளோட மணல்ல வந்து வளரக்கூடிய தாவரம் வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ இது வந்து நார்மலா டெசர்ட்ஸ்ல வளரக்கூடிய தாவரம். அதை வந்து கொண்டு வந்து நம்ம அழகுக்காகவும் அப்புறம் வந்து சம் மெடிசினல் யூஸ்க்காகவும் நம்ம வந்து வளர்க்குறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே எக்ஸாட்டிக் பிளான்ட்ஸ்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும். சரிங்களா? ஸோ வேற இடங்கள்ல வந்து இயல்பா வளரக்கூடிய தாவரத்தை வந்து நம்ம இடத்துக்கு வந்து கொண்டு வந்து வளர்க்குறோம். என்னத்துக்காக வந்து வளர்க்குறோம்? மெடிசினல் பர்பஸா ஏதாச்சும் ஒரு பர்பஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஆக்சிடென்டலா அதை வந்து கொண்டு வந்து வளர்க்கலாம். ஸோ அதுதான் ரீசன். More to know. Parthenium plant accidentally grow in a new native. This plant expands its range and disturbs the cultivation areas. The pollen of this plant is allergic in nature. So, don't touch this plant whenever you see. ஸோ இங்கே என்ன வந்து கொடுத்துருக்காங்க? பார்த்தீனியம் அப்படின்னு வந்து ஒரு பிளான்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கலை செடியாம். சரிங்களா? இது என்ன பண்ணுமா? திடீர்னு ஒரு புதிய இடங்கள்ல வந்து வளர ஆரம்பிக்குமா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயின் ஆபத்து வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இது வந்து பக்கத்தில் வந்து வளருது பார்த்தீங்களா, அந்த செடியை வந்து அழிச்சிட்டு இது தன்னோட எல்லையை வந்து விரிவுபடுத்துமா. சரிங்களா? ஸோ அதனால வந்து என்ன ஆகும்? மற்ற செடிகளோட விளைச்சல் வந்து பாதிக்கப்படுது. அதே மாதிரி இது வந்து அந்த ஃபுல் இடத்தையும் வந்து ஆக்கிரமிப்பு வந்து செய்யுது. இந்த தாவரத்தோட மகரந்த துகள்கள் வந்து பார்த்தோம்னா இயற்கையாகவே நமக்கு வந்து ஒவ்வாமை கொண்டவையாம். சரிங்களா? அலர்ஜிக்னா நம்ம உடம்புக்கு வந்து சேராது. ஸ்கின் டிசீஸ் அப்படி இல்லைன்னா பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரியானதை வந்து உண்டாக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான செடியை வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தொடாமல் இருப்பது நல்லது. ட்ரை டு ஆன்சர். ஃபைண்ட் தி ஆட் ஒன். இங்க கொடுத்துருக்கிறதுல ஆட் ஒன் என்ன அப்படின்றத பார்த்து சர்க்கிள் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டிசம்பர் டியூபரோஸ் டியூலிப். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா குளிர்காலங்களில் வந்து மலரக்கூடிய மலர்கள். டூலிப்ன்றது வந்து என்னது? ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம். ஸோ இதை வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சாஃப்ரான், டேலியா, ரோஸ். ரோஸ்ன்றது வந்து சம்மர்ல வந்து பூக்கக்கூடிய பூ. சரிங்களா? மித்தது வந்து என்னது? சாஃப்ரான் அண்ட் டாலியா. இது வந்து ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம் சீசன்ல. சரிங்களா? நெக்ஸ்ட் ரோஸ், போட் லில்லி, குரோட்டன்ஸ். இது மூணையும் வந்து பார்க்கும்போது இது ரெண்டும் வந்து எக்ஸாட்டிக் பிளான்ட்ஸ். ரோஸ்ன்றது வந்து கிடையாது. பிளான்ட் அஸ் ஃபுட். தாவரத்தை வந்து நம்ம எப்படி உணவா வந்து பயன்படுத்துறோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஹியூமன்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ் ஆஃபன் யூஸ் பிளான்ட் அஸ் ஃபுட். மனித இனமும் அப்புறம் வந்து விலங்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா தாவரத்தை வந்து உணவை வந்து பயன்படுத்துது. பிளான்ட்ஸ் வி ஈட் ஆர் எடிபிள். நம்ம உண்ணக்கூடிய தாவரங்கள் எல்லாமே உண்ணக்கூடியவையா இருக்கு. எடிபிள்னா உண்ணக்கூடியவை அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? ஸோ எடிபிள் பார்ட்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் இன்க்ளூட் லீவ்ஸ், ஸ்டெம்ஸ் அண்ட் ரூட். நம்ம தாவரத்தில் வந்து எதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்றோம்? அதாவது தாவரத்தோட இலைகளை சாப்பிட்றோம், அதோட தண்டை சாப்பிட்றோம், அப்புறம் அதுகளோட வேரை வந்து சாப்பிட்றோம். We also eat fruits produced by the plants. அதே மாதிரி அந்த தாவரம் வந்து தாவரத்துல இருந்து கிடைக்கிற பழங்களையும் வந்து நம்ம வந்து உண்றோம். சரிங்களா? ஸோ இப்போ எதெல்லாம் எடிபிள் பார்ட்ஸ், எதெல்லாம் உண்ணக்கூடியவை அப்படின்றத பார்க்கலாம். All the parts of different plants are edible. That is, we can eat them as food. இப்போ தாவரம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதோட வெவ்வேறு பகுதிகள் வந்து உணவா வந்து உண்ணப்படுது. ஸோ எதெல்லாம் நம்ம வந்து உணவா வந்து உண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரூட் அஸ் ஃபுட். உணவாகும் வேர்கள். மெனி பிளான்ட்ஸ் ஸ்டோர் எக்ஸஸ் ஃபுட் இன் தியர் ரூட்ஸ். சில தாவரத்தில் வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான உணவு வந்து எங்க வந்து சேமிக்குது? தன்னுடைய வேர்களில் வந்து சேமிக்குது. தே ஹவ் திக் அண்ட் ஸ்வெல்லன் ரூட்ஸ். இதோட வேர் வந்து பார்க்க எப்படி வந்து இருக்குமா? பருத்து வந்து இருக்குமா, அப்புறம் தடிமனா வந்து இருக்குமா. சரிங்களா? தீஸ் ரூட்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட். இந்த வேர்களை வந்து நம்ம வந்து உணவா வந்து பயன்படுத்துறோம். சம் ஆஃப் தெம் ஆர் given below.
ஸோ அப்படி சாப்பிட்றது வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்றோம்? கேரட். கேரட் வந்து ஒரு ரூட் தான் சரிங்களா? ஸோ கேரட், பீட்ரூட், டோபியக்கா அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? டோபியக்கானா மரவள்ளி கிழங்கு. ஸோ இது எல்லாமே என்னது? ரூட்ஸ் தான். ஸ்டெம் as food. உணவாகும் தண்டுகள். In some plants, the stem stores the excess food in it. சில தாவரத்தில் வந்து பார்த்தோம்னா தண்டு பகுதியில் தான் அதிகப்படியான உணவு வந்து சேமிச்சு இருக்கும் சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்னது? பொட்டேட்டோ, ஆனியன், ஜிஞ்சர் ஆர் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ். வெங்காயம், இஞ்சி, உருளைக்கிழங்கு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிலத்திற்கு அடியில் வந்து காணப்படும் தண்டுகள் சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம வந்து சாப்பிட்றோம். சம் ஆஃப் தெம் ஆர் given below. ஆனியன், டர்மரிக் அண்ட் சுகர் கேன். இங்கே வந்து பாருங்க ஆனியன் நிலத்துக்கு கீழே தான் இது வந்து இருக்கு. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்டு பகுதி தான், பிளான்ஸோட தண்டு பகுதி. அதே மாதிரி தான் டர்மரிக். டர்மரிக்ன்றது வந்து என்னது? மஞ்சள் சரிங்களா? சுகர் கேன் கரும்பு, இது எல்லாமே வந்து என்னது? ஸ்டெம் தான். ஸோ இது எல்லாமே சாப்பிட்றோம்ல. ஸோ தாவரத்தில் வந்து தண்டையும் நம்ம வந்து சாப்பிட்றோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? லீவ்ஸ் அஸ் ஃபுட். அப்படின்னா என்ன அர்த்தம்? உணவாகும் இலைகள். லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட். சில தாவரத்தோட இலைகளை வந்து நம்ம வந்து உணவா வந்து சாப்பிட்றோம். இன் சம் பிளான்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபுட் இஸ் ஸ்டோர்ட் இன் லீவ்ஸ். சில தாவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் உணவு வந்து இருக்கு பார்த்தீங்களா, இலைகளில் வந்து போய் சேமிக்குது சரிங்களா? we eat the leaves of plants like cabbage. முட்டைக்கோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இலைகள் தான் சரிங்களா? ஸோ அதை நம்ம வந்து சாப்பிட்றோம். some of the leaves used as food are given below. ஸோ எதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்றோம், இலைகளை வந்து சாப்பிட்றோம் அப்படின்றத லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கோரியண்டர், கொத்தமல்லி, முட்டைக்கோசு, அப்புறம் வந்து முரிங்கா அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? முருங்கைக்கீரை சரிங்களா? ஸோ இது வந்து ரிச் இன் கால்சியம். ஸோ இதெல்லாம் அடிக்கடி வந்து எடுத்துக்கணும். ஃப்ளவர்ஸ் அஸ் ஃபுட். உணவாகும் பூக்கள். ஃப்ளவர்ஸ் ஆர் தி மோஸ்ட் அட்ராக்டிவ் பார்ட் ஆஃப் தி பிளான்ட். இப்போ தாவரம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நம்மளை கவரக்கூடிய பகுதி வந்து என்னது? பூக்கள் தான் சரிங்களா? ஸோ மெனி ஃப்ளவர்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட். முக்காவாசியான பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உணவாக வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதில் சில லிஸ்ட் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? பனானா ஃப்ளவர், வாழைப்பூ, காலிஃப்ளவர் சரிங்களா? ஸோ இது வந்து என்னது? கிராம்பு, லவங்கம். ஸோ இதுவும் வந்து ஒரு ஃப்ளவர் தானா சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரூட்ஸ் அஸ் ஃபுட். உணவாகும் பழங்கள். மெனி ஃப்ரூட்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட். அதாவது பார்த்தீங்கன்னா பலவிதமான பழங்களை வந்து நம்ம வந்து உணவாக வந்து உண்றோம். ஃப்ரூட்ஸ் ஆர் ரிச் இன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். பழங்களில் வந்து எது வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்கு? உயிர் சத்துக்கள் ஜாஸ்தியாக இருக்கு. அப்புறம் வந்து மினரல்ஸ், மினரல்ஸ்னா தாது உப்புக்கள் வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்கு. தே கீப் அஸ் ஹெல்தி. பழங்கள் வந்து ஏன் வந்து நம்ம வந்து சாப்பிட்றோம்? அது வந்து நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்குது சரிங்களா? ஆல் ஃப்ரூட்ஸ் கேன் பி ஈட்டன் ரா. பழங்களை வந்து நீங்கள் வந்து சமைச்சு வந்து சாப்பிட மாட்டீங்க, அப்படியே தான் சாப்பிடுவீங்க பச்சையா. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க ஈட்டன் ரா. ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா பனானா வாழைப்பழம், மேங்கோ மாம்பழம், அப்புறம் வந்து பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட். கிரைன்ஸ் அஸ் ஃபுட். கிரைன்ஸ் ஆஃப் pulses, cereals and pods are the commonly eaten seeds. They are rich source of carbohydrates and proteins. ஸோ நம்ம சாப்பிட்ற அரிசி, பருப்பு இது எல்லாமே வந்து என்னது? விதைகள் தான். அதாவது தாவரத்தோட விதைகளை தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கு. கிரைன்ஸ்னா தானியங்கள். தானியங்கள் கூட வந்து என்னது? தாவரத்தோட விதைகள் தானா சரிங்களா? அப்புறம் பல்சஸ், சீரியல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பருப்பு வகைகள். சீரியல்ஸ்னாலும் தானியங்கள். ஸோ இது எல்லாமே வந்து என்னது? நட்ஸு. இது எல்லாமே வந்து பிளான்ஸோட சீட்ஸ். அதை வந்து நம்ம வந்து சாப்பிட்றோம் சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரைஸ். ரைஸ்னா அரிசி. நெக்ஸ்ட் பல்சஸ் பருப்பு வகைகள். ஃபெனுக்ரிக் அப்படின்னா வந்து என்னது? வெந்தயம். Try to answer. Fill in the blanks. Dash flower is used as food. ஸோ பிளான்ட்டோட ஃப்ளவரை தான் ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பிளான்ட்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து காலிஃப்ளவர் அப்படின்னு கூட மேட்ச் ஆகும். காலிஃப்ளவர் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட் அப்படி கூட வரும் சரிங்களா? ஸோ டேஷ் பார்ட் ஆஃப் பொட்டேட்டோ பிளான்ட் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட். பொட்டேட்டோன்றது வந்து என்னது? ஸ்டெம் பார்ட் ஆஃப் பிளான்ட். ஸோ ஸ்டெம் பார்ட் ஆஃப் பொட்டேட்டோ பிளான்ட் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட். ஸ்டெம் ஆஃப் தி டேஷ் ஸ்டோர்ஸ் ஃபுட் இன் இட். ஸ்டெம் ஆஃப் தி டேஷ் பிளான்ட். அதாவது பிளான்ட்டோட ஸ்டெம் வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், அதுவும் வந்து வச்சுக்கும் சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னது? சீட்ஸ் ஆர் ரிச் இன். சீட்ஸில் வந்து எது வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்கு? கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னது? புரோட்டீன்ஸ், புரதம் சரிங்களா? ஸோ இது ரெண்டும் வந்து ஜாஸ்தியாக வந்திருக்கு. More to know. Trees are the longest living organisms on the earth. இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா அதிக காலம் வாழ்ற உயிரினம் வந்து எது? தாவரம் தான் சரிங்களா? Bamboo plant
can grow up to 90 centimeter in one day. மூங்கில் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து வளருதான் 90 சென்டிமீட்டர் வந்து வளருதான். இப்போ ஒரு அடி ஸ்கேல் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 30 சென்டிமீட்டர். 3 தடவை அந்த ஒரு அடி ஸ்கேலை வச்சிங்கன்னா எவ்வளோ ஹைட் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த மூங்கில் வந்து ஒரு நாளைக்கு வந்து வளருமா. சரிங்களா? ஸோ நம்மலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயுட்காலம் மேக்ஸிமம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 to 80 தான். சரிங்களா? ஸோ ஆனால் ட்ரீஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா 1000 வருஷத்து மரம், 2000 வருஷத்து மரம், ஸோ அப்படியெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோ ஆயுள் காலம் வந்து அதுக்கு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்னது லாங்கஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் ஆன் எர்த். Let us do complete the table to show which part of the plant we eat. ஸோ இப்போ எது எது என்னென்ன அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் ஈட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. கேரட்ன்றது வந்து என்னது பிளான்ட்டோட ரூட். சரிங்களா? ஸோ ரூட் ஆஃப் பிளான்ட். நெக்ஸ்ட் பனானா ஃப்ளவர், வாழைப்பூ ஃப்ளவர், ஃப்ளவர் ஆஃப் பிளான்ட். மேங்கோ ஃப்ரூட், பழமா, ஸோ ஃப்ரூட். காலிஃப்ளவர், ஸோ பேர்லேயே வந்து இருக்கு ஃப்ளவர். இது வந்து என்னது பூவு, தாவரத்தோட பூ. ரைஸ்ன்றது வந்து சீடு, விதை. சரிங்களா? தால் அதுவும் வந்து சீடு, விதை. மொரிங்கோ முருங்கைக்கீரை, லீஃப். டர்மரிக் ஸ்டெம்மு, தண்டு பகுதி. ஆனியன் அதுவும் வந்து ஸ்டெம்மு. கேபேஜ்னா என்னது முட்டைக்கோஸ், அது வந்து என்னது லீஃப் ஆஃப் பிளான்ட். ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம், ஃப்ரூட். பீட்ரூட் ரூட் ஆஃப் பிளான்ட், ஸோ ரூட். ஸோ இங்கே வந்து பாருங்க பிளான்ட்டோட அத்தனை பகுதியும் நம்ம வந்து சாப்பிட்றோம் உணவா. எவல்யூஷன், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். த டிப் ஆஃப் தி லீஃப் இஸ், இலையோட நுனியை வந்து என்னன்னு வந்து சொல்லுவோம் அப்பாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? இலை நுனி, ஸோ அப்பாக்ஸ். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ பிரைமரி ப்ரொடியூசர்? யாரு முதல் நிலை தயாரிப்பாளர்கள்? பிளான்ஸ், தாவரங்கள் தான். சரிங்களா? ஸோ பிளான்ஸ். விச் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் டூரிங் வின்டர்? குளிர்காலத்தில் வந்து எந்த பூ வந்து பூக்கும்? ஜாஸ்மின், டூலிப், டிசம்பர், ஃபயர் கிராக்கர். டிசம்பர் பூ வந்து குளிர்காலங்களில் தான் பூக்கும். சூஸ் தி ஆர்னமெண்டல் பிளான்ட் ஃப்ரம் தி லிஸ்ட். அலங்காரத்துக்காக பயன்படுத்துகிற தாவரம் வந்து எது? பாத்தீனியம் இல்லை, மேங்கோ இல்லை, டிராவலர்ஸ் பாம், விசிறி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, விசிறி வாழை. ஸோ இதை தான் நம்ம வந்து அலங்காரத்துக்காக பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் கிரவுண்ட் வந்து கிடையாது. விச் பிளான்ட் ஃப்ளவர் இஸ் எடிபிள்? அதாவது தாவரத்தில் வந்து பூக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உண்ணக்கூடியவை வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலிஃப்ளவர். சரிங்களா? காலிஃப்ளவர்ன்றது வந்து பூ தான். ஸோ அதை வந்து நம்ம வந்து சாப்பிட்றோம். Fill in the blanks. During photosynthesis, gas is produced and stored in leaf. Photosynthesis அப்போ வந்து என்ன வந்து ப்ரொடியூஸ் ஆகும்? ஃபுட்டு தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஃபுட் இஸ் ப்ரொடியூஸ் அண்ட் ஸ்டோர்ட் இன் லீஃப். Green plants have, பச்சையம் தாவரத்தில் வந்து எது வந்து இருக்கும்? குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ குளோரோஃபில், பச்சையம். ஆனியன் இஸ் அ டேஷ் பார்ட் ஆஃப் பிளான்ட். ஆனியன்றது வந்து என்னது தண்டு. சரிங்களா? ஸோ ஸ்டெம் பார்ட் ஆஃப் பிளான்ட். த மேல் பார்ட் ஆஃப் தி ஃப்ளவர் இஸ், பூக்களோட ஆண் பாகத்தை வந்து என்னன்னு வந்து சொல்லுவாங்க? ஸ்டாமன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் எடிபிள் சீடு, உண்ணக்கூடிய விதை, ரைஸ். நம்ம சாப்பிட்ற அரிசி எல்லாமே விதை தான். சரிங்களா? ஸோ ஆன்சர் தி ஃபாலோயிங் இன் 1 or 2 words. விச் இஸ் தி ஃபீமேல் பார்ட் ஆஃப் தி பிளான்ட்? ஃபீமேல் பார்ட் ஆஃப் தி ஃப்ளவர் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்கன்னா என்ன வந்து எழுதணும்? பிஸ்டல், சூலகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பிஸ்டல். ரைட் தி நேம் ஆஃப் எனி ஒன் ஆஃப் தி லீஃப் தட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபுட். அதாவது இலையை வந்து நம்ம வந்து உண்ணக்கூடிய இலை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மொரிங்கா, அதை வந்து எழுதிக்கோங்க. அதாவது முருங்கைக்கீரை. விச் ஃப்ளவர் பர்ட் இஸ் யூஸ்ட் அஸ் ஸ்பைசஸ்? ஸ்பைசஸ்னா என்னது? நறுமண பொருளுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்பைசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஃப்ளவர் பட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது? பூக்களோட மொட்டு, க்ளோவ்ஸ், லவங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பூக்களோட மொட்டு தான். அதே மாதிரி ஸ்பைசஸ் வாசனைக்காகவும் நம்ம வந்து பயன்படுத்துவோம். வாட் ஆர் தி நியூட்ரியன்ஸ் பிரசன்ட் இன் சீட்ஸ்? விதைகளில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் வந்து என்னென்ன? கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இருக்கு. அப்புறம் வேற என்ன வந்து இருக்கு விதைகளில்? புரோட்டீன்ஸ் வந்து இருக்கு, புரதம். ரைட் எனி ஒன் ஆஃப் தி ஃப்ளவர் தட் ப்ளூம்ஸ் இன் சம்மர். கோடை காலத்தில் பூக்கிற ஒரு பூவை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ரோஸ், ரோஜா பூ வந்து பூக்கும்ல, ஸோ ரோஸ் எழுதிக்கோங்க. ஆன்சர் பிரீஃப்லி. ரைட் தி பார்ட்ஸ் ஆஃப் தி லீஃப். லீஃபோட பார்ட்ஸ் என்னென்ன வந்து இருக்கு? லாமினா, இலைத்தாள். அப்புறம் லீஃப் அபெக்ஸ், இலையோட நுனி. நெக்ஸ்ட் மிட்ரிப்,
அதில் நடுவில் போகிற நரம்பு மாதிரி ஒரு பகுதி. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? வெயின்ஸ் இருக்கு, நரம்புகள், சைடு நரம்புகள். அப்புறம் வந்து என்னது? பீட்டியோல், காம்பு. ஸோ இது எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் லீஃப். டிஃபைன் photosynthesis. Photosynthesis is the process of making food by using என்னெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு இதில் வந்து? கார்பன் டை ஆக்சைடு கேஸு, வாட்டர், குளோரோஃபில் பிக்மெண்ட், இது எல்லாமே சன்லைட், அண்டர் தி பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட், அது கீழே வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து என்னது? ஃபோட்டோசிந்தசிஸ். புக்கில் இருக்க டெஃபினேஷனை வந்து பார்த்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த 4 வேர்ட்ஸும் கட்டாயம் வந்து இருக்கணும். சரிங்களா? ஃபோட்டோசிந்தசிஸ்னா. ரைட் தி நேம்ஸ் ஆஃப் எக்ஸாட்டிக் பிளான்ஸ். அழகுக்காக பயன்படுத்துகிற தாவரத்தோட பேர்களை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஆலிவேரா, போட் லில்லி, வேற என்ன இருக்கு? டிராவலர் பாம், ஃபர்ன், குரோட்டன்ஸ், எக்ஸெட்ரா. சரிங்களா? ஸோ எழுதிக்கோங்க இந்த மாதிரி. ரைட் தி நேம்ஸ் ஆஃப் எனி 2 அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் பிளான்ட். ஸ்டெம், சரிங்களா? அதே மாதிரி நிலத்துக்கு கீழே வந்து அது வந்து வளரக்கூடியதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன? ஆனியன், டர்மரிக், நெக்ஸ்ட் வந்து என்னது? பொட்டேட்டோ. Why should we not touch the Parthenium plant? அதாவது பார்த்தீனியம் தாவரத்தை வந்து ஏன் வந்து தொடக்கூடாது? ஏன் தொடக்கூடாதுன்னா, because the pollen of the Parthenium plant causes allergy in humans. அதாவது இயற்கையாவே வந்து பார்த்தோம்னா இந்த பார்த்தீனியம் தாவரத்துல இருக்க மகரந்த துகள்கள் வந்து இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம உடம்புக்கு வந்து ஒவ்வாமையை வந்து ஏற்படுத்தும், அலர்ஜியை வந்து ஏற்படுத்தும். சரிங்களா? ஸோ அதனால தொடக்கூடாது அந்த பிளான்ட்டை. மார்க் எனி 4 பார்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரைப் தி பார்ட்ஸ் ஆஃப் அ லீஃப். இந்த டீட்டெயிலாக வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ லீஃபோட பார்ட் வந்து என்னது? இது வந்து அபேக்ஸ், இது வந்து லீஃபோட நுனி. நெக்ஸ்ட் இந்த தாள் மாதிரி இருக்கு பாருங்க, இது வந்து இலைத்தாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, லாமினா. நெக்ஸ்ட் நடுவுல வந்து போகுது பாத்தீங்களா, இது வந்து என்னது? மிட்ரிப். இதுல இருந்து சைட்ஸ்ல வந்து நரம்பு மாதிரி போறது வந்து வெயின்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து என்னது? காம்பு. இதுதான் வந்து என்னது? அந்த பிரான்ச்சோட கொப்போட அட்டாச் பண்ணிட்டு இருக்கும் இந்த லீஃப். சரிங்களா? ஸோ இதை வந்து பீட்டியோல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு இதோட டெஃபினேஷன் வந்து புக் ஸ்டார்டிங்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்து வந்து எழுதிக்கோங்க, அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Draw the diagram of flower and explain the parts of a flower. ஸோ இப்போ ஒரு பூ அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இதுல வந்து என்னென்ன இருக்கும்? அதாவது செப்பல் இருக்கும். செப்பல் தான் வந்து என்ன பண்ணும்? அதாவது மொட்டா இருக்கும் போது இந்த பூவை வந்து பாதுகாக்கிறது வந்து இந்த செப்பல் தான். நெக்ஸ்ட் பெட்டல். பெட்டல்னா இதழ்கள். இது வந்து பிரைட் கலர்ல வந்து இருக்கும். பூச்சிகளை வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக தான் இந்த கலர்ஸ் இயற்கையாகவே வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இது மூலமா மகரந்த சேர்க்கை வந்து ஏற்படும். நெக்ஸ்ட் வந்து என்னது? நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஆண் பாகம் பெண் பாகம் வந்து இருக்கும். ஆண் பாகத்தை வந்து ஸ்டேமன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி அதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா பிஸ்டில், பெண் பாகம் வந்து இருக்கும். ஸோ இது மூலமா நம்மளுக்கு வந்து பழங்கள் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் சேர்றதுனால ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஃப்ரூட்டு அது வந்து கிடைக்கும் நம்மளுக்கு.